நிறைய பேர் கேட்குறது, மகிழ்ச்சியை உருவாக்க முடியுமா? மகிழ்ச்சிங்கிறது தன்னால் வரணும், உருவாக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மகிழ்ச்சியை கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட்டு சில நாட்கள் உருவாக்கித்தான் ஆகணும். அப்போ அந்த மகிழ்ச்சி உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி ஒரு வேலைக்கு போகணுன்னா கரெக்டாக ஷெட்யூலாக அந்த டைமுக்கு போய் அந்த வேலையை முடிக்கணும்னு முடிக்கிறோம். அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் ஷெட்யூலாக ட்ராவல் பண்ணுறோம், ஷெட்யூலாக ஒரு ஆளை மீட் பண்ணணுன்னா அவரை மீட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் செய்யும்போது ஏன் ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்க முடியாது? நம்ம வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷெட்யூலாக அந்த டைமுக்கு போகிறோம் இல்லையா? அது உடலுக்கானது, உடல் ஆரோக்கியத்துக்கானதுன்ட்டு பண்ணுறோம். அதே மாதிரி தான் மனதுக்குரிய ஆரோக்கியத்துக்கு ஒரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ எல்லா நெகட்டிவ் மனிதர்களையும் ஒதுக்குங்க, நெகட்டிவிட்டியை ஒதுக்குங்க, ஃபோன் காலை ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், கேஜெட்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். நல்ல ஒரு சந்தோஷமான பாசிட்டிவிட்டி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களை கூட வச்சு ஒரு கெட் டுகெதர் பண்ணுங்கள், ஒரு அவுட்டிங் போங்க, ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸை நீங்கள் உருவாக்குங்க, கிரியேட் பண்ணுங்கள். அதுதான் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சி தான் உடல் மகிழ்ச்சி. அதுக்கு நீங்கள் எப்படி வாக்கிங்க்கு டைம் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி வீக்லி ஒரு நாள் அல்லது மந்த்லி உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 2 to 3 டேஸ் இதுக்குன்னு ஒதுக்கி ஒரு ஹாப்பினஸை கொண்டு வாங்க. எவ்வளவு தூரம் நம்ம மனம் விட்டு சிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் ஸ்ட்ராங்காகும், மனம் ஸ்ட்ராங்காகும், நம்மளுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் லேசாகும். செய்து பாருங்கள்.